ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு இந்த புதிய மாதம், இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சென்ற 7 மாதங்களும் கர்த்தர் பாதுகாத்து நம்மளை நடத்தினார். இந்த புதிய மாதத்துல ஆண்டவர் தந்த இந்த அற்புதமான இந்த மாதத்துல புதிய நன்மைகளை ஆண்டவர் செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன், உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பரிசுத்துல நித்திய பேரின்பமும் உண்டு என்று சொல்லி சங்கீதம் 16:11 சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய சமூகத்துல தான் நமக்கு சமாதானம், ஆண்டவருடைய பிரசன்னத்துல தான் நமக்கு நிம்மதி, ஆண்டவருடைய ஆலயத்துல தான் நமக்கு விடுதலை. ஆமேன். எத்தனை பெரிய இடங்களுக்கு சென்றாலும் ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வரும் பொழுது கர்த்தர் நமக்கு சமாதானத்தை தருகிறார். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, இந்த புதிய ஒரு நாளிலே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரை துதிக்கவும் அவருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்தவும் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த புதிய மாதத்துல புதிய நன்மைகள் உங்களுடைய வாழ்விலே வரும். ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் மேன்மையான காரியங்களையும் என் ஆண்டவர் செய்ய வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் ஆமென் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் பெரிய காரியம் என்னன்னா, ஜீவ மார்க்கத்தை காண்பித்திருக்கிறார். ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, நானே வாழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே, உனக்கு நானே வாழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. என்னாலன்றே உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றே உனக்கு நிம்மதி இல்லை. நானே வாடி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திற்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்மளுடைய பாவங்களை மன்னித்து பிதாவோடு ஒரு ஐக்கியத்தை உருவாக்கும்படியாக, தேவ சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக இந்த உலகத்துக்கு வந்தார். இந்த ஆண்டிற்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு தீமு கருப்பொருள் என்னவென்று சொன்னால், தேவனை மகிழ்ச்சி படுத்துகிற ஒரு ஆண்டு, தேவ மகிழ்ச்சியின் ஆண்டு. ஆமேன். காட் ஆமேன் டிலைட்ஸ், இயர் ஆஃப் காட்ஸ் டிலைட் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரை மகிமைப்படுத்த 7 மாதங்களும் கர்த்தர் கிருபை கொடுத்தார். அவருடைய பரிசுத்த வழியில நடக்க தேவ சமூகத்தை அதிகமாய் தேடுவோம். இந்த புதிய மாதத்துல புதிய நன்மைகள் உங்களுடைய வாழ்விலே வரும். ஆமீன். உம்முடைய வலது பரிசுத்துல நித்திய பேரின்பம் உண்டு. ஆண்டவருடைய வலது பரிசுத்துல தான் நமக்கு பேரின்பம், மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம். தேவனோடு உங்களுடைய உறவு எப்படியா இருக்கிறது? இந்த மாதத்துல அதிகமாக வேதத்தை வாசிப்போம், சமூகத்தை தேவ சமூகத்துல நேரத்தை செலவிடுவோம், உபவாசத்தோடு ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்தித்து நமக்கு நன்மையானதை கர்த்தர் கொடுப்பார். ஆமேன். ஜீவ மார்க்கத்துக்காக நன்றி செல்வோம். ஆண்டவர் நமக்கு அந்த மார்க்கத்தை காண செய்திருக்கிறாரே. வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது ஆமேன் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நானே வழியும் நானே சத்தியம் என்று. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த காலைவெளியில அவனுடைய சமூகத்துல ஜெபிப்போமா? அன்புள்ள தகப்பனே, இந்த அற்புதமான இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்துல எங்கள் வாழ்வில் நீங்க செய்ய போகிற மகிமையான காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். அன்றைய தோதனுடைய பிள்ளைகளுடைய கண்ணீர், வேதனை, துன்பங்கள், துயரங்கள், பாரங்கள், பிரச்சனைகள் மாறட்டும். இந்த புதிய மாதத்துல புதிய இடத்துக்கு சென்றிருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை உண்டு பண்ணுங்க. அன்றைய புதிய வாசலை கர்த்தர் திறந்துருங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்துல புதிய காரியங்கள் நடப்பதாக. ஆண்டவரே, பாரங்கள், வியாதிகள், படுக்கை மாறட்டும் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திர, கடன் பிரச்சனைகள் மாறட்டும். சமாதானமும் சந்தோஷமும் நிம்மதியும் வரட்டும். உம்முடைய மகிமையான சந்தோஷம் ஆண்டவரே, உம்முடைய மகிமையான ஆண்டவரே ஆனந்தம் வரட்டும். பரிசுத்த ஆவியினுடைய நிறைவிலே உமக்கென்று வாழ கர்த்தர் கிருபை தாருங்கள். புதிய இந்த மகிமையெல்லாம் ஒருவருக்கு நாங்கள் எடுக்கிறோம். ஊழியர்களுக்காக, ஊழியக்காரருடைய குடும்பங்கள், அவருடைய சேவை ஊழியர்களுக்காக, சபை குடும்பங்களுக்காக, பாதுகாவலுக்காக சொல்லிக்கிறோம். இஸ்ரேல் அவருடைய ஊழியர்களுக்காக, அவருடைய பாதுகாவலுக்காக, அவருடைய சுகத்திற்காக, அவருடைய பலத்திற்காக,
விடுதலைக்காக செபிக்கிறோம். கர்த்தர் நீர் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்தி ஆண்டவர் நீங்க ஆசீர்வதித்து நீங்க நடத்துவீராக. ஆண்டவரே, இந்த வேலையில பல போராட்டத்துல பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுங்க. சமாதானம் வரட்டும். எங்கள் தேசம் கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளட்டும். இந்த புதிய மாதத்துல எங்களுடைய ஊழியங்கள் ஆண்டவரே, எங்களுடைய எல்லா பிரயாசங்கள் ஆண்டவரே, எங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆண்டவர் நீங்க நிறைவேற்ற போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா புகழும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்துல, இந்த 8ஆம் மாதத்துல புதிய நன்மைகளை செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உமக்கே நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். தேவ சமாதானம் உங்களை ஆண்டு உங்களை நடத்துவாராக. God bless you. Have a blessed day. Thank you. Praise the Lord.